12th standard. Now I am going to teach lesson 1, 2 gentlemen of Verona, 3 more questions. First, A question. Who did the narrator meet at the outskirts of Verona? அந்த நேரேட்டர் யார் அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வரோனா, அந்த வரோனா சிட்டினுடைய எல்லைப்புறத்தில் யாரை சந்திக்கிறாரு? த நேரேட்டர் மெட் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ அட் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வரோனா. கொஸ்டினில் மீட்னு இருக்கும், ஆன்சரில் மெட். ப்ரெசன்ட் டென்ஸ், இது மெட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நிக்கோலா வாஸ் 13 years old அண்ட் ஜேக்கப்போ வாஸ் 12 years old. நிக்கோலாவினுடைய வயது வந்து 13 அண்டு ஜேக்கப்போ ஜேஏசிஓபிஓ ஜேக்கப்போ வாஸ் 12 years old. அவனுக்கு 12 வயசு. They were brothers. Why did the narrator not approve of the narrator buying fruits from the boys? அந்த டிரைவர், கார் டிரைவர் வந்து அந்த நேரேட்டர்கிட்ட, அந்த கதையை விவரிக்கிட்ட நாட் அப்ரூவ், விரும்பலை. பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ், அந்த பாய்ஸுக்கிட்ட ஃப்ரூட்ஸ் வாங்குறத விரும்பலை. யார் விரும்பலை? டிரைவர் விரும்பலை. ஏன்? ஒய்னா ஏன்? த டூ பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ வேர் செல்லிங் வைல்டு பெரிஸ் அட் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வரோனா. அந்த ரெண்டு பாய்ஸ் நிக்கோலா ஜேக்கப்போ வேர் செல்லிங், விற்கிறாங்க. வைல்டு பெரிஸுங்கிறது இந்த ஸ்ட்ராபெரி. வைல்டுனாக்கா பெரிய பழமாக வைக்கிறாங்க, பெரிய பெரிய பழமாக வைக்கிறாங்க. அட் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வரோனா, வரோனுடைய வெளிப்புறத்தில், எல்லைப்புறத்தில் விற்கிறாங்க. தேவர் ஷேபி இன் தேர் அப்பியரன்ஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப ஷேபியாக இருக்குது. ஸோ த டிரைவர் டிட் நாட் அப்ரூவ் ஆஃப் த நேரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். அதனால் அந்த டிரைவர் டிட் நாட் அப்ரூவ், விரும்பலை பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட். வை? அந்த பாய்ஸ் வந்து செலவு பண்ணலை. டிட் நாட் ஸ்பெண்ட்னா செலவு பண்ணலை, மச் அதிகமாக, ஆன் க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட்டு. வை? ஏன் தன்னுடைய க்ளோத்ஸுக்காகவும் ஃபுட்டு உணவுக்காக வேண்டி அதிகமாக செலவு பண்ணல, ஏன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. த டூ பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ ஹேட் அட்மிட்டட் தேர் எல்டர் சிஸ்டர் லூசியா சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் இன் ஏ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த ரெண்டு பாய்ஸும் தன்னுடைய எல்டர் சிஸ்டரை, தன்னுடைய அக்காவை லூசியா, அவங்க நேம் வந்து லூசியா, அவங்க வந்து டியூபர்குலோசினால் துன்பப்படுறாங்க. டியூபர்குலோசிஸ்னால் டிபிங்கிற வியாதியால் அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கே? இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பாய்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் டு சேவ் மணி, அதனால் பணத்தை அவங்க வந்து சேமிக்கணும். சேவ்னா சேமிக்கிறது. டுவர்ட்ஸ் த மெடிக்கல் பில் ஆஃப் தேர் சிஸ்டர் லூசியா. ஸோ த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் க்ளோஸ், அதனால தான் தன்னுடைய க்ளோஸுக்கு ஃபுட்டுக்கு அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலை. வேறு த பாய்ஸ் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ்னால் இந்த அமெரிக்கா, யூஎஸ் தான் மாதிரி ஸ்டேட்ஸுமாங்க. வேறு த பாய்ஸ் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ் அப்படின்னோ. ஏன் அந்த பசங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்காக தன்னுடைய பணத்தை சேமிக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நோ, த பாய்ஸ் வேர் நாட் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ். இல்லை, அவங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்காக பணத்தை சேமிக்கலை. த பாய்ஸ் தெம்செல் அட்மிட் தட் தே ஹேவ் அதர் பிளான்ஸ். அந்த பசங்களே ஒத்துக்கிறாங்க, அட்மிட்னா ஒத்துக்கிறாங்க. தட் தே ஹேவ் அதர் பிளான்ஸ், நாங்களுக்கு வேறு பிளான் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, வேறு பிளான் இருக்குன்னா வேறு திட்டங்கள் இருக்குதுன்னு அவங்களே அந்த ஆதர்கிட்ட சொல்கிறாங்க. ஒய் டிட் த ஆதர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம்? இதெல்லாம் ஆதர், சில இடங்களில் நேரேட்டர்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் ஆதர்ம்பாங்க. அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒய் டிட் த ஆதர் அவாய்டு கோயிங் டு த லூசியாஸ் ரூம்? லூசியாவினுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ரூமுக்கு ஆதர் வந்து போகிறத அவாய்ட் பண்ணுறாரு, ஏன்? த ஆதர் டிட் நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ப்ரைவேசி ஆஃப் த ஃபேமிலி பார்ட்டி. இந்த ஆதர் வந்து டிட் நாட் வாண்ட், விரும்பலை, டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, ப்ரைவேசி ஆஃப் த ஃபேமிலி பார்ட்டி. அவங்க வந்து சீக்கிரட்டாக அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக்கிறது. யார் யார் ஃபேமிலி மெம்பர்ஸ்? நிக்கோலா, ஜேக்கப்போ அண்டு லூசியா. அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிற டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அண்ட் த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆஃப் த பாய்ஸ் ஹேட் இன் சப்போர்ட்டிங் தர் எல்டர் சிஸ்டர். அந்த பசங்களுக்குள்ளே ஒரு ப்ரைடு இருக்குது, ஒரு கர்வம் இருக்குது, தன்னுடைய அக்காவை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அதில் வந்து தலையிட விரும்பலை. அதனால் அதர் வந்து போகிறதுக்கு விரும்பலை, உள்ளே போக விரும்பலை. த அதர் டிட் நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ப்ரைவேசி ஆஃப் த ஃபேமிலி பார்ட்டி. அந்த ஃபேமிலி பார்ட்டியினுடைய ப்ரைவேசியில் தலையிட விரும்பலை. அண்ட் த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆஃப் த பாய்ஸ், அந்த பாய்ஸுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு இருக்குது, ஒரு கர்வம் இருக்குது. ஹேட் இன் சப்போர்ட்டிங் தேர் எல்டர் சிஸ்டர், தன்னுடைய எல்டர் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு கர்வமாக, அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. ப்ரைட்னா பெருமையாக நினைக்கிறாங்க. வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? இந்த லூசியா எதனால் சஃபர் பண்ணுறாங்க, எதனால் துன்பப்படுறாங்க? சஃபரிங்னா துன்பம். லூசியா வாஸ் த எல்டர் சிஸ்டர் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ. எல்டர் சிஸ்டர்னு வச்சுக்கலாம். எல்டர் சிஸ்டர் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ. ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸ்பைன்னா ஸ்பைனல் கார்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்பைனில் அவங்களுக்கு டிபி வந்திருக்கு, அதுக்காக வேண்டி அவங்க துன்பப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் ஜெர்மன்ஸ்? ஜெர்மனுக்கு எதிரான இயக்கத்தில் இந்த பாய்ஸு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக வெரோனாங்கிறது இட்டாலியில் உள்ள ஒரு சிட்டி.
இவங்க இதை வந்து ஜெர்மன்ஸை வெறுக்கிறாங்க. வாட் மேட் த பாய் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் ஜெர்மன். அதனால ஜெர்மனுக்கு எதிராக உள்ள இயக்கத்தில் இவங்க சேர்ந்துக்கிறாங்க. மூமெண்ட்ஸ்னால் இயக்கம், எதிர்ப்பு இயக்கம். ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. த ஜெர்மன்ஸ் had destroyed their town and their home. அந்த ஜெர்மன்காரங்க அந்த வாரில் டெஸ்ட்ராய்டுன்னு அழிச்சிட்டாங்க அவங்களுடைய டவுனையும் அவங்களுடைய ஹோம், அவங்களுடைய வீடையும். த பாய்ஸ் ஃபாதர் வாஸ் கில்ட் இன் எ பாம் பிளாஸ்ட் ஆஃப் ஜெர்மன்ஸ். அவங்க பையனோட அந்த பசங்களுடைய அப்பா கூட கொல்லப்படுறாரு. பாம் பிளாஸ்ட்னா ஒரு வெடிகுண்டில், குண்டு வெடிப்பில், ஜெர்மன் போட்ட குண்டு வெடிப்பில் இறந்துடுறாரு. ஸோ தி ஜாயின்டு த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் செகண்ட் ஜெர்மன். அதனால தான் அந்த பாய்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட், அதாவது ஜெர்மனுக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட். எதனால் அந்த பசங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணி த பாய்ஸ் டிட் நாட் வாண்ட் சேரிட்டி ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் வேர் த சிஸ்டர் வாஸ் அட்மிட்டட். அந்த பாய்ஸ் வந்து விரும்பலை, சேரிட்டி விரும்பலை, எந்த வெகுமானத்தையும் விரும்பலை, எந்த விதமான சேரிட்டினா தர்மத்தையும் எதிர்பார்க்கல ஹாஸ்பிட்டல்லேருந்து. வேர் த சிஸ்டர் வாஸ் அட்மிட்டட், அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க சிஸ்டர் அட்மிட் ஆகியிருக்காங்க. த டெட்டர்மினேஷன் டு சேவ் த லைஃப் ஆஃப் தேர் சிஸ்டர், அவங்களுடைய முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு டெட்டர்மினேஷன், குறிக்கோள், சேவ் த லைஃப் ஆஃப் தேர் சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டருடைய லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்னு. அவங்களுடைய சிஸ்டர் யார்? லூசியா. மேட் த பாய்ஸ் ஒர்க் ஹார்ட், தன்னுடைய லூசியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய தீர்க்கமான முடிவு தான் அவங்கள வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிது. Why did the boys disclose their problem to the other? Didn't the boy disclose சொல்ல விரும்பலை. தேர் அவங்களுடைய பிரச்சனைகளை அந்த ஆதர்கிட்ட சொல்ல விரும்பலை. சொல்லியிருந்தால் அந்த ஆதர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பாய்ஸ் வந்து அந்த ஆதர்கிட்ட, அந்த நேரேட்டர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை, பிரச்சனையை சொல்ல விரும்பலை. டிஸ்கஸ் த பாய்ஸ் டிட் நாட் வாண்ட் சிம்பத்தி ஆஃப் அதர்ஸ் டுவர்ட்ஸ் தம். அந்த பாய்ஸ் வந்து அந்த ரெண்டு பேரும் பாய்ஸ் வந்து டிட் நாட் வாண்ட், விரும்பலை. சிம்பத்தினா இரக்கம், யாரும் அவங்க மேலே இறக்கப்படுறத அவங்க விரும்பலை. டுவர்ட்ஸ் தம், அவங்க மேலே இரக்கம் படுறது அந்த பாய்ஸ் விரும்பலை. பட் தே வாண்ட் எனி ஒர்க் விச் வுட் பிரிங் தம் மணி. அவங்களுக்கு தேவையானது எனி ஒர்க், எந்த வேலையாக இருந்தாலும் கொடுத்தாலும் செய்வாங்க. அது பணம் சம்பாதிக்கிற மாரி, அதனால் பணம் வர மாரி இருந்தாக்கா எந்த ஒர்க்கை வேணாலும் சேர்த்து ரெடியாக இருக்காங்க. ஸோ த பாய்ஸ் டிட் நாட் டிஸ்க்ளோஸ் தேர் ப்ராப்ளம் டு த ஆதர். அதனால தான் அந்த பாய்ஸ் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணல, சொல்லலை யார்கிட்ட? ஆதர்கிட்ட. நிறைய இடங்களில் ஆதர் வரும், சில இடங்களில் நேரேட்டர் வரும். அதை பற்றி டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ரெண்டும் ஒன்று தான், ஆதர்னாலும் நேரேட்டர்னாலும் ஒன்று தான். தேங்க்யூ. ஓகேவா? Now the second part of the question, 3 more questions. Answer the following question. Page number 5. Question A. Describe the appearance of Nicola and Jacopo. அவங்களுடைய அப்பியரன்ஸை பற்றி கேட்குறாங்க. எப்படி அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது? நிக்கோலா ஜாக்கப்புடைய அப்பியரன்ஸ் தோற்றம் எப்படி இருந்தது? அதை டிஸ்கிரைப் பண்ணணும், விவரிக்கணும். ஒன் பாய் ஹேட் ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஹாக்கி பேண்ட். ஒரு பையன் ஓன்னு அணிந்திருந்தான். ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட் போடணும். கட் ஆஃப்னா ஆஃப் சைஸ் பேண்ட் போடுறான். த அதர் ஹேட் ஏ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் இ ஸ்கின்னி ஃப்ரேம். ஸ்கின்னி ஃப்ரேம்னா கொஞ்சம் எலும்பாக இருக்கான். அவனுடைய ஃப்ரேம் வந்து ரொம்ப எலும்பு தோலமாக இருக்கக்கூடிய மெலிதான உடம்பு. அதில் ஆர்மியில் போடக்கூடிய ட்ரெஸ் மாதிரி ஷார்ட் அண்ட் நல்லா ஷார்ட் சைஸாக உள்ளது போட்டிருக்கான். அது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. லூஸ் ஃபோல்டு அப்படின்னா டைட்டுக்கு ஆப்போசிட் லூஸ் ஃபோல்டு. தே ஹேட் ப்ரௌன் ஸ்கின். அவங்களுடைய ஸ்கின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. சில பேர் பிளாக்காக இருப்பாங்க, சில பேர் ஒயிட்டாக இருப்பாங்க. இவங்களுடைய ஸ்கின் ப்ரௌனாக இருக்குது. டேங்கிள் ஹேர், சுருள் முடி மாரி இருக்குது முடிகள்லாம். அண்ட் டார்க் அண்ட் ஏர்னஸ்ட் ஐஸ். அவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டார்க்காக இருக்குது, ஏர்னஸ்ட்டாக இருக்குது. கபடமற்ற கண்கள்னு சொல்லுவாங்களே, கபடம் இல்லாத கண்கள் மாதிரி இருக்குது. தேவர் ஷாபி இன் தேர் அப்பியரன்ஸ். அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஷாபியாக இருக்குது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ். என்னென்ன ஜாப்ஸ், என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அந்த லிட்டில் பாய்ஸுக்கு நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போ என்னென்ன ஒர்க் பண்ணாங்க? த லிட்டில் பாய்ஸ் சோல்டு வைல்டு பெரிஸ். பழங்கள் விற்றாங்க, பெரிய பெரிய பழங்கள் விற்றாங்க. தே ஷைன்டு ஷூ பாலிஷ் போட்டாங்க. தே ஷோடு விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன். அந்த டவுனுக்கு, அதாவது வெரோனா டவுனுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாம் சுற்றி காட்டுவாங்க, ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டி மாரி. டு ஜூலியட் டோம்பு. அந்த ஜூலியட் டோம்புனா கல்லறை. அந்த ரோமியோ ஜூலியட்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜூலியட்னுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போவாங்க. அண்ட் அதர் பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு இந்த பசங்கள்லாம் அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க. அதுக்காக பணம் வாங்கிக்குவாங்க. தி புக்டு இஸ் எ சீட் ஃபார் த நேரேட்டர். இந்த கதையாசிரியருக்கு ஒரு சீட் புக் பண்ணி தேட்டரில் சீட் வாங்கி கொடுப்பாரு, டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க.
They even helped the author to get American cigars. இந்த ஆதர் வந்து அமெரிக்கன் சிகார்னா சிகரெட், அமெரிக்கன் சிகரெட் தான் குடிப்பார். அது எங்கே போய் வாங்கி வந்து தரணுமோ அங்கே வாங்கி வந்து கொடுப்பாங்க. தே ஈவன் ஹெல்ப்டு த ஆதர் டு கெட் அமெரிக்கன் சிகார்ஸ். இந்த ஆதருக்கு அமெரிக்கன் சிகரெட்லாம் வாங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹவு டிட் த நேரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? ஒரு சண்டே அன்னைக்கு அந்த நேரேட்டர் அந்த பையன்களுக்கு எப்படி உதவி பண்ணாங்க? நேரேட்டர் எப்படி உதவி பண்ணார்? த நேரேட்டர் டுக் த பாய்ஸ் இன் இஸ் கார் டு a tiny village. பொலிட்டாங்கிற டைனி வில்லேஜ், சின்ன கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு காரில். செட் அப் ஆன் ஹை ஹில், அது உயரமான மலையில் இருக்குது அந்த பொலிட்டாங்கிறது. ஹீ ட்ரோவ் த கார் அப் டு a large red roofed villa. அவர் ஓட்டிகிட்டு போகிறார். ட்ரோனா DROV, ட்ரோனும் ஓட்டிகிட்டு போகிறார் காரை. யார்? இந்த நேரேட்டர். அப் டு a large red roofed villa, ஒரு ரெட் கலரில் ரூஃப் உள்ள கூரைக்கு வைந்த ஒரு பெரிய வில்லா, ஒரு பெரிய பங்களாவுக்கு கூப்பிட்டு போகிறாரு, அழைச்சிட்டு போகிறாங்க. த பாய்ஸ் ஆஸ்க்டு த நேரேட்டர் டு கம் தேர் ஆஃப்டர் அன் அவர். அந்த பையன்கள் வந்து கேட்குறாங்க நேரேட்டரை, டு கம் தேர் ஆஃப்டர் அன் அவர், ஒரு மணி நேரம் கழிச்சு இங்கே வாங்க. அண்ட் வென்ட் இன்சைட் டு see their ஹாஸ்பிட்டலைஸ்டு சிஸ்டர் லூசியா. அந்த வில்லாவில் தான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள லூசியாவை பார்க்குறது அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஹூ டுக் த ஆதர் டு த கியூபிக்கல். அந்த கியூபிக்கல்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அறைகள் மாதிரி. நம்ம கியூபிக்கல்ங்கிறது ஹாஸ்பிட்டலில் இந்த சிஸ்டர் தங்கியிருக்க ரூமுக்கு பேர் தான் கியூபிக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம ஐசி வார்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்டு கியூபிக்கல்ங்கிறது. எ ட்ரெயின்டு நர்ஸ் ஹூ வாஸ் வெரி ஃபெமிலியர் வித் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ டுக் த ஆதர் டு த கியூபிக்கல். ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு நர்ஸ், ஒரு ஏஜ்டு நர்ஸ்னு வச்சுக்கலாம். வெரி ஃபெமிலியர் வித் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ நல்லா தெரிஞ்ச அறிமுகமான ஒரு நர்ஸு இந்த ஆதரனால் நேரேட்டர்னு ஒன்று தான் டு த கியூபிக்கலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. யாருடைய ரூமுக்கு? அந்த பொலிட்டாவில் அந்த லூசியா இருக்கிற ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஷீ லெட் ஹிம் த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபிள் இன்டு த ஹாஸ்பிட்டல். ஷீனா அந்த நர்ஸு, லெட் ஹிம் வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபிள் இன்டு த ஹாஸ்பிட்டல். ஷீ லெஃப்ட் த ஆதர் அட் த டோர் ஆஃப் த லிட்டில் கியூபிக்கல். அந்த கியூபிக்கல் இருக்குல்ல அந்த ரூமு, அந்த ரூமுக்கு வெளிப்புறத்தில் அவங்கள நிற்க வச்சுக்கிறாங்க. வேர் யூ கேன் வாட்ச் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ சேட்டிங் வித் ஏர் ஏலிங் சிஸ்டர். ஏலின்னா அந்த துன்பப்படக்கூடிய சிஸ்டர், வியாதியில் துன்பப்படக்கூடிய சிஸ்டர். நிக்கோலா கூட சேட்டிங்னா அரட்டை அடிக்கிறாங்க. உள்ளே போய் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை அவர் ஒன்று பார்க்குறாரு. ஸோ ஷீ லெஃப்ட் த ஆதர், அந்த நர்ஸுன்றது ஷீங்கிறது நர்ஸு லெஃப்ட் த ஆதர் அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல். ஒரு லிட்டில் சின்ன ரூமுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. வேர் ஹீ கேன் வாட்ச் நிக்கோலா அண்ட் ஜாக்கப். அங்கேருந்து அவர் நிக்கோலா ஜாக்கப் பார்க்குறாரு. ரெண்டு பேரும் தங்களுடைய சிஸ்டர் கூட அரட்டை அடிக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. சேட்டின்னா பேசிகிட்டு இருக்காங்க. Describe the girl with whom the boys were talking to in the cubicle. அந்த கியூபிக்கிளில் உள்ள கேர்ள் இருக்காங்கல்ல, இந்த பாய்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதாவது சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் தான் லூசியா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. லூசியா வாஸ் ஏ கேர்ள் ஆஃப் அபவுட் 20. அந்த லூசியானுடைய வயது 20 இருக்கும். ஷி வாஸ் த எல்டர் சிஸ்டர் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ. இவங்க ரெண்டு பேருக்கு அவங்க எல்டர் சிஸ்டர் லூசியாங்கிறாங்க. ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன். அவங்க வந்து எதனால் துன்பப்படுறாங்க அப்படின்னா, எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா டியூபர்குலோசிஸ்னால, அந்த டிபி வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷி வாஸ் ப்ரோப்டு அப்பான் ஏ பில்லோன்னா தலைக்காணி, PILLOWS, பில்லோஸில் அப்படியே தாஞ்சி உட்காந்துருக்காங்க. ஷி வாஸ் லூசியா வந்து ப்ராப்ட் அப் ஆன் ஏ பில்லோ வியரிங் ஏ பெரட்டினா அழகான லேஸ் வச்ச ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அண்ட் சேட்டிங் வித் யர் பிரதர்ஸ், தன்னுடைய பிரதர்ஸ் கூட சேட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ரைஸ் வேர் சாஃப்ட் அண்ட் டெண்டர். அவங்களுடைய கண்கள், லூசியானுடைய கண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்குது, மிருதுவாக இருக்குது. ரீகவுண்ட் த அன்டோல்டு சஃபரிங், சொல்ல முடியாத துயரம். சஃபரிங்னா துன்பம், டோல்டு சஃபரிங்னா சொல்லக்கூடிய துன்பங்கள், அன்டோல்டு சஃபரிங்னா சொல்ல முடியாத துன்பங்கள். அண்டர்கான் பை த சிப்லிங்ஸ்னா சிஸ்டர்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர். சிப்லிங் SIBLINGS, சிப்லிங்ஸ்னால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இங்கே யார் சிப்லிங்ஸுங்கனாக்கா நிக்கோலா ஜாக்கோபோ அண்டு லூசியா தான் சிப்லிங்ஸ். ஆஃப்டர் தே வேர் ரெண்டட் த ஹோம்லெஸ். அவங்க ஹோம்லெஸ் ஆன பிறகு, அவங்களுடைய வீடு இழந்த பிறகு அவங்களுடைய சொல்ல முடியாத துன்பங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. த பாய்ஸ் அண்ட் த சிஸ்டர் வேர் த்ரோன் இன்டு த ஸ்ட்ரீட். இந்த பாய்ஸும் அந்த சிஸ்டரும் த்ரோன் இன்டு தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. ஜெர்மன்காரங்களுக்கு சண்டை. அதனால் பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஜெர்மன்ஸ்காரங்க வெரோனாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் வெரோனாங்கிற சிட்டி சீர்குலைஞ்சு போச்சு. அதில் இவங்களுடைய வீடு இழந்துட்டாங்க. லூசியா ஹேட் டு கிவ் அப் ஹர் சிங்கிங் லெசன். லூசியா நல்லா பாட்டு பாடக்கூடியவ.
அவருடைய சிங்கிங் லெசன்லாம் அவள் இழந்துட்டான், விட்டுட்டா. தே ஹேட் சஃபர்டு ஹாரிபிளி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷனாக பட்னி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர், அந்த கோல்டு வின்டரில் குளிரில் வெளியில் வீடு இறந்து போய் அவங்க கோல்டு வின்டரில் வெளியில் வந்துட்டாங்க. கோல்டு வின்டரில் படுத்து கிடக்குறாங்க. லூசியா சஃபர்டு ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன், இந்த லூசியாவுக்கு வேறு டியூபர்குலோசிஸ் வந்துச்சு. த பில்ட் எ ஹோம் ஃப்ரம் த ரூபிள்ஸ், அந்த இடிபாடு கற்கள், அங்கே கீழே கடந்த கற்கள், இடிபாடு கற்கள், அதை வச்சு இவங்களே ஒரு வீடை கட்டிக்கிட்டாங்க. த நேரேட்டர் டிட் நாட் அட்டர் எ வேர்ட், அட்டர்னா சொல்லலை, எ வேர்ட் அண்ட் ப்ரிஃபர்டு டு கீப் த சீக்ரெட் டு ஹிம்செல்ஃப். வை, இந்த நேரேட்டர் வந்து ஒரு வார்த்தை கூட அந்த பசங்கள்கிட்ட பேசலை, அவங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அண்ட் ப்ரிஃபர் டு கீப் த சீக்ரெட் டு ஹிம்செல்ஃப், அந்த சீக்ரெட்டை இவர் தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டாரு ஏங்கிறாங்க. ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், அந்த பசங்க ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தாங்க. த பாய்ஸ் சேட் பிசைட் த நேரேட்டர், அந்த பாய்ஸ் இந்த காரில் வந்து பின்னால் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. த்ரூஅவுட் த 30 கிலோமீட்டர் ரைடு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெரோனா வரதுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், அந்த 30 கிலோமீட்டர் ரைடு தூரமும் தே டிட் நாட் சே எ வேர்டு, அந்த பசங்க வந்து தன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த ஆதர்கிட்ட சொல்ல. த நேரேட்டர் ஆல்சோ டிட் நாட் சே எ வேர்டு பிகாஸ், இந்த ஆதரும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை இதை பற்றி. பிகாஸ் he wanted the boys to feel that their sacrifice and suffering remained a secret. He wanted, and the other wanted the boys, விரும்புகிறாரு, to feel that their sacrifice, அவங்களுடைய தியாகம், அந்த பாய்ஸனுடைய தியாகங்கள் அண்ட் சஃபரிங்ஸ் remained a secret, அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு இவர் விட்டுறாரு. however the narrator was touched by the devotion of the little boys, இருந்த போதிலும் அந்த நேரேட்டர் was touched, ரொம்ப அவரால் டச் பண்ண வைக்கப்படுது, ரொம்ப டச்சிங்காக இருக்குது அவருக்கு. பை த டிவோஷன் ஆஃப் த லிட்டில் பாய்ஸ், அந்த லிட்டில் பாய்ஸனுடைய டிவோஷனை நினச்சி, பக்தியை நினச்சி, அந்த பாசத்தை நினச்சி, அந்த சிஸ்டம் மேலே உள்ள டிவோஷன் நினச்சி அவங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அது வந்து அவர் அந்த ஆதரவு ரொம்ப டச் பண்ணுது, ரொம்ப அந்த ஆதர் வந்து ஈர்க்கப்படுறார் அந்த பசங்களுடைய நடவடிக்கைகளால் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. தேங்க்யூ. 12th standard English prose paragraph questions. First paragraph, write a character sketch of Nicola and Jacob. Nicola was 13 years old and Jacob was 12 years old. They were brothers. They had brown skins. அவங்களுடைய ஸ்கின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. டேங்கிள் ஹேர், சுருட்டியான முடிகள், அண்ட் டார்க் அண்ட் ஏர்னஸ்ட் ஐஸ். தே வேர் ஷாபி இன் தேர் அப்பியரன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஷாபியாக இருக்காங்க, கொஞ்சம் அசிங்கமாக இருக்காங்க. ஒன் பாய் ஹேட் ஓன் ஜெர்சி. ஒன் பாய் ஒருத்தன் வந்து அணிஞ்சிருக்கான் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். த அதர் ஹேட் ஏ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் இஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். எலும்பாக இருக்கான். தோ தேவர் ஜஸ்ட் கிட்ஸ். அவங்க கிட்ஸாக இருந்த போதிலும், குழந்தைகளாக இருந்த போதிலும், ஜஸ்ட் 12 years 13 years தான் ஆகுது, குழந்தைகள் தான். தேவர் சீரியஸ் அபவுட் தேர் ஒர்க். ஆனால் ஒர்க்கில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வேலையில் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்க. தே சோல்டு வைல்டு பெரிஸ் விற்கிறாங்க. சோல்டுனா விற்கிறது. ஷைன்டு ஷூ ஷைன் பண்ணுறாங்க, பாலிஷ் போடுறாங்க. அண்ட் ஷோட் விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன் டு ஜூலியட் டோம் அண்ட் அதர் பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டூரிஸ்ட்லாம் சுற்றி காட்டுறாங்க. தே புக்டு ஏ சீட் ஃபார் த நேரேட்டர் இந்த தேட்டரில் நேரேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. தே ஈவன் ஹெல்ப்டு த ஆதர் டு கெட் அமெரிக்கன் சிகார் வாங்குறதுக்கு, சிகரெட் வாங்குறதுக்கு அந்த ஆதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜேக்கப் வாஸ் லிவரி எஸ் ஸ்குவரல். அந்த சின்ன பையன் ஜேக்கப் இருக்கான, அவன் ஸ்குவரல் மாதிரி, அணில் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான். நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் எங்கேஜிங். நிக்கோலா வந்து எப்போதுமே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் அண்ட் எங்கேஜிங். எட் தேர் இன்னசென்ட் ஃபேஸஸ். அவங்களுடைய அந்த அப்பாவி முகத்தில், ரெண்டு பேருடைய முகமும் அப்பாவி இன்னசென்ட் பாய்ஸ், அதனால் அவங்களுடைய ஃபேஸஸ் இன்னசென்ட்டாக இருக்குது, அப்பாவிகளாக இருக்காங்க. ஒன் குட் ஃபைண்ட் சீரியஸ்னஸ் ஃபார் பியாண்ட் தி இயர்ஸ். அவங்களுடைய வயதை கடந்து, அவங்களுடைய இயர்ஸை கடந்து அவங்கள்ட்ட ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. வாட் ஸ்ட்ரக் ஒன் வாஸ் த எக்ஸ்ட்ரீம் வில்லிங்னஸ் ஆஃப் போத் பாய்ஸ் டு ஒர்க். நம்ம முக்கியமாக அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னாக்கா, ஒருத்தவங்களுக்கு என்ன ரொம்ப அங்கே குறிக்கோளில் எட்டுதுன்னா, எக்ஸ்ட்ரீம் வில்லிங்னஸ் ஆஃப் போத் பாய்ஸ் டு ஒர்க். அவங்கள்ட்ட ரொம்ப ஆவல் இருக்குது, மிகுந்த ஆவல் இருக்குது. போத் பாய்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் டு ஒர்க் பண்ணுங்கிறதுக்கு. அண்ட் த ஸ்கார்ச்சிங் சன், கொளுத்துற வெயிலில் அதை ஹாக்குடனா கூவி விற்கிறாங்க, நியூஸ் பேப்பர் கூவி விற்கிறாங்க. when the narrator enquired what they did with the money earned, அந்த நேரேட்டர் என்கொயர்ட் கேட்குறாரு, ஆஸ்கர் வாட் they did with the money earned, சம்பாதிக்க பணத்தை என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. நிக்கோலா did not reveal the secret family adversity, அந்த ஃபேமிலியினுடைய அட்வர்சிட்டி, சோகத்தை அவன் சொல்லவே இல்லை, ரிவீல் பண்ணவே இல்லை. போத் ஆர் ஜென்டில்மேன். இந்த டாப்பிக்கே ஜென்டில்மேன் தான். இந்த ரெண்டு பேர் தான் ஜென்டில்மேனுங்கிறோம். நிக்கோலா அண்ட் ஜேக்கப்பு போத் ஆர் ஜென்டில்மேன், ரெண்டு பேருமே ஜென்டில்மேன் தான். பிகாஸ்
they did not want anyone's sympathy. யாருடைய சிம்பத்தி அவங்க எதிர்பார்க்கல. Next, what was second paragraph question? What was the driving force that made the boys to do various jobs? Various jobs, பல்வேறு வேலைகள் செய்கிறாங்க. எந்த ஃபோர்ஸு, எந்த தூண்டுதல் அவங்கள வேலை செய்ய வைக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபு. இந்த வார் ஹிட் வெரோனா, வாரால் பாதிக்கப்பட்ட வெரோனாவில் ஜெர்மன் வார் நடக்குது. ஜெர்மன் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் வாரால் அந்த வெரோனாங்கிறது பாதிக்கப்படுது. அதுதான் வார் ஹிட் வெரோனா. இந்த வாரால் பாதிக்கப்பட்ட வெரோனாவில் எவ்ரிதிங் வாஸ் டிஃபிகல்ட், எல்லாமே டிஃபிகல்ட், கஷ்டமாக இருக்குது. ஃபுட்டு ஹேட் பிகம் ஸ்கேர்ஸ், உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் இருக்குது. அண்ட் டியர்னால் காஸ்ட்லின்னு அர்த்தம். அதாவது டியர்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. உணவுப் பொருள்லாம் விலை காஸ்ட்லியாக இருக்குது. த ஹாஸ்பிட்டல் விச் ஆஃபர்டு டு ட்ரீட் லூசியா வாஸ் ஃபோர்ஸ்டு டு சார்ஜ் எ வீக்லி ஃபீஸ். அந்த ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய லூசியாவை சேர்த்துருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வீக்லி ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்க் வாஸ் ஸ்கேர்ஸ், வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை பற்றாக்குறையாக இருக்குது. பட் த டூ பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ were determined to save the life of their beloved sister. ஆனால் அந்த ரெண்டு பேரும் தன்னுடைய beloved சிஸ்டருடைய லைஃப்பை சேவ் பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் their father, அவங்க அப்பா இறந்த பிறகு the two boys took the responsibility of earning, சம்பாதிக்கிறது, மணி ஃப்ரம் doing all odd jobs, எல்லா ஆட் ஜாப்ஸையும் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்பா இறந்த பிறகு. ஃபார் டிஃப்ரேயிங்னா பேயிங்னு அர்த்தம், பணம் கட்டுறது. த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தேர் சிஸ்டர், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தட் சிஸ்டருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக பே பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தே ஸ்பெண்ட், அவங்க வெரி லிட்டில் ஆன் தேர் ஃபுட் அண்ட் க்ளோத்திங், அவங்களுடைய ஃபுட்டுக்கும் க்ளோத்திங்கும் கொஞ்சம் தான் செலவு பண்ணுறாங்க. த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் தேர் செல்ஃப்லெஸ், சுயநலமற்ற சாக்ரிஃபைஸ், தியாகம், அண்ட் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. ஃப்ரம் டான் டு மிட் நைட், டான்னா விடியற் காலையிலேருந்து மிட் நைட் வரைக்கும் உழைக்கிறாங்க. வாஸ் த லவ், எதனாலண்ணா த லவ், நாங்கள் எல்டர் சிஸ்டம் மேலே வச்சுருந்த அன்பு காரணமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. தே வாண்டட் டு கெட் வெல் சூன், அவங்க விரும்புகிறாங்க டு கெட் வெல் சூன், அந்த இல்லையா அவங்க சிஸ்டர் வந்து சீக்கிரம் குணமாகணும், வெல்லாகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அண்ட் பிகேம் அன் அக்காம்ப்ளிஷ்டு சிங்கர் இன் லைஃப், அந்த கேர்ள் வந்து அந்த லூசியா வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ் சிங்கர், ஒரு புகழ்பெற்ற சிங்கர் ஆகணும், ஒரு சிறந்த சிங்கர் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஒன்ஸ் யூ செட் ஏ கோல் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி, நீங்களும் ஒரு குறிக்கோளை, உங்களுடைய சக்திக்கு தகுந்த ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சிங்கன்னா யூ கேன் அச்சீவ் இட் டெஃபினெட்லி, நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் பை ஒர்க்கிங் ஹார்ட், உங்களுடைய கடின உழைப்பு மூலமாக. தேங்க்யூ.